வணக்கம், இது நியூஸ் போக்கஸ் தமிழ். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசுவதற்காக பத்திரிகையாளர் சுபேர் அவர்கள் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார், இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசணும் ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் அப்படிங்கிறது சமீபத்தில் திரைக்கு அமரன் திரைப்படம் கடும் சர்ச்சையில் எதிர்கொண்டுட்டு இருக்கு. படத்துக்கான பாசிட்டிவ் சைன்ஸ் ஒரு பக்கத்தில் வந்துட்டுனாலும் கூட படத்தில் சிறுபான்மைகளுடைய அவங்கள தவறாக போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற அளவில் சில சிறுபான்மை அமைப்புகள் எஸ்டிபிஐ பார்ட்டிலாம் பெரிய உள்ள போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க. ஒரு பெரிய காரசார டிபேட், பிஜேபி வெர்சஸ் சிறுபான்மையர் அப்படிங்கிற அளவில் ஒரு டிபேட் மாதிரி போயிட்டுருக்கு. இந்த படம் சர்ச்சை எப்படி பார்க்குறீங்க? இல்லை, படமாக நீங்கள் பார்க்குறப்போ ஒரு நல்ல படம், நல்ல திரைப்படம். தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு ராணுவ வீரனுடைய பயோபிக்கை பண்ணியிருக்காங்க. ராணுவ வீரர்களுடைய தியாகத்தை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. நல்ல ரசிக்கும்படியான ஒரு திரைப்படம். அதாவது அந்த ராணுவ வீரனுடைய மனைவி பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து சொல்லப்பட்ட ஒரு கதை. தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு வீரர்னால கூடுதலான நமக்கு ஒரு கவனம், அவருடைய மரணம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அந்த படத்தில், அவருடைய காதல் வாழ்க்கை மரணம்ங்கிற வரைக்கும் படத்தை முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் அதில் சில விஷயங்கள் எல்லாம் தேவையில்லாமல் திணிக்கப்பட்டிருக்கிறதா இருக்குது. இன்றைக்கி ஒரு வில்லன் நடிகராக இருக்கார், ஒரு வில்லனாக ஒரு படத்தில் ஒரு காட்சி வைக்கிறீங்க, அவருக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ இருந்தாலும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. ஒரு வில்லன் ஒரு லாரி ஓட்டிகிட்டு வர்றாரு, அந்த லாரியில் என்ன பேர் எழுதி வந்துருக்காங்க அந்த படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. ஒரு நாயை காட்ட முடியாது, ஒரு ஆட்டுக்குட்டியை காட்ட முடியாது, எல்லாமே குறியீடுகளாக மாறிடுச்சு. இந்த படத்தில் ஓப்பனாகவே காட்டுறாங்க. ஒரு தீவிரவாதி இயக்கம் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய வரலாற்று ரீதியான ஒரு பிரச்சனை தொடர்ந்து போயிட்டுருக்கு இன்றைக்கி வரைக்கும். அதில் எல்லாருமே அங்கே அதை படத்துலையும் காமிச்சிருக்காங்க. அது ரொம்ப சேஃபாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா, காஷ்மீரில் இருக்க மக்கள் எல்லாரும் தீவிரவாதி கிடையாது, காஷ்மீரில் இருக்க மக்களும் இராணுவத்தில் இருக்கிறாங்க. பட் அதே நேரத்தில் அங்கே தீவிரவாத குழுக்களும் இருக்குது. தீவிரவாத குழுக்கள் இந்தியா பொதுமக்கள் சில இடங்களில் தீவிரவாதிகளுக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. இராணுவ முகாம்கள், இராணுவ வாகனங்கள் வர்றப்ப கல்லை விட்டு எரிக்கிறாங்க. அங்கே தீவிரவாத பயிற்சி எப்படி கொடுக்குறாங்க, அதாவது சிறுவர்களுக்கு இராணுவ உடையில் ஒரு பொம்மையை ட்ரெஸ்ஸை போட்டு அதை கத்தியை வச்சு குத சொல்கிறாங்க அப்படிங்கிற காட்சிகள்லாம் இந்த படத்துக்கு தேவையில்லாத ஒரு விஷயம். இன்றைக்கி ஒரு கலைஞராக இருக்கிறவனுக்கு ஒரு பொது சமூக அக்கறை வேணும். இன்றைக்கி நாட்டில் என்ன நடக்குது, வட மாநிலங்களில் நீங்கள் தாடி வச்சுட்டு போனாலே அது முஸ்லீம் எல்லாம் அடிச்சு போகிறானுங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இன்றைக்கி இருக்குது. மாட்டுக்கறி வச்சிருக்க நடிக்கிறான், தாடி வச்சிருக்க நடிக்கிறான், அவங்க வீடை புல்டோசரை வச்சு இடிக்கிறான், அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடையாது, கல்வி கிடையாது. தமிழ்நாட்டில் எடுத்துங்க, தமிழ்நாட்டிலே ஒரு டாப் 10 ஸ்கூல்ஸில் இஸ்லாமியர்களுக்கு சீட் கிடையாது. என்ட்ரன்ஸ் வைப்பாங்க, ஆனால் கடைசியில் அவங்களுக்கு சீட் கிடைக்காது. டாப் 10 காலேஜஸில் சீட் கிடைக்காது, வீடு வாடகைக்கு கிடைக்காது, நல்ல பெரிய கம்பெனிஸில் ஜாப் எடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைக்கி கடந்த 10 ஆண்டுகளில் ரொம்ப மோசமான சூழ்நிலையில் தான் இஸ்லாமியர்கள் இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த மாதிரியான காட்சிகள், இந்த மாதிரியான படங்கள், ஒரு வெற்றிகரமான படத்தில் இந்த மாதிரியான காட்சிகள் வைக்கிறப்ப அவர்கள் பாதிக்கப்படுவார்களா மாட்டார்களாங்கிறதான் ஒரு பெரிய கேள்வி. அப்போது ஒரு கலைஞர்களாக இருக்கிறவர் ஒரு இராணுவ வீரனுடைய வழியை, இராணுவ வீரனுடைய தியாகத்தை சொல்கிறப்ப இந்த இடைச்சர்கள் எதுக்கு திட்டமிட்டே பரப்பப்பட்டிருக்கு? அதாவது படம் பார்த்துட்டு நீங்கள் முழுவதுமாக வெளியில் வரப்ப ஒரு இராணுவ வீரரை கொண்டவர் இஸ்லாமிய தீவிரவாதி. அப்போ நாட்டில் இதெல்லாம் நடக்கலையா? காஷ்மீரில் தீவிரவாதமே இல்லையா? சரி, இராணுவத்தில் காஷ்மீர் தீவிரவாதிகள் தான் பெரிய பிரச்சனையாக இருக்காங்கன்னா கிடையாது. சைனாவில் இன்றைக்கி சைனாவுடைய மிலிட்டரியுடைய ஆதிக்கத்தில் பெரிய பிரச்சனையாக இருக்குது. சைனாவுடைய தாக்குதல்னால நம்மளை இராணுவ வீரர்கள் இறந்துக்கிட்டும் இருக்கிறாங்க. தமிழ்நாட்டை சேர்ந்த பலரும் கூட அந்த மாதிரி இறந்துருக்காங்க. ஏன் நீங்கள் அதெல்லாம் காட்சிப்படுத்தலை? நக்சல் அமைப்புகள் பல போராட்டங்கள் பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க இராணுவத்தை எடுத்து போராடிட்டு இருக்காங்க. அது போய் ஏன் பிரச்சனை காட்டல? ஜம்மு காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் POK, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் காட்டுற மாதிரி சீனா ஆக்குபைடு காஷ்மீர் ஒரு பாட்டும் இருக்குது. அதை பற்றியெல்லாம் ஏன் காட்டல? இந்த 20,000க்கு மேற்பட்டவர்கள் காணாமல் போயிருக்காங்க, ஆஃப் விடோஸ் அப்படின்றாங்க. 20,000 பெண்கள் ஆஃப் விடோஸாக இருக்காங்க. அவங்க சில பேர் என்ன சொல்கிறாங்க, இராணுவத்தின் தரப்புல மற்ற தரப்புல அவங்க காஷ்மீருக்கு பாகிஸ்தானுக்கு தப்பி போயிட்டாங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்க, அவங்க என்ன ஆனாங்கன்னே தெரியல, இருக்கிறாங்களா, இறந்து போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை கடந்த 50 வருஷத்தில் காஷ்மீரை பொறுத்த வரைக்கும் பல கிராமங்கள் இன்றைக்கி வரைக்கும் கரண்ட் கிடையாது, அடிப்படை வசதி கிடையாது, அந்த பிள்ளைகளுக்கு கல்லூரி கிடையாது, படிப்பு கிடையாது, ஒன்றுமே கிடையாது. ரொம்ப ஒரு எளிய பின்னணியில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஒரு இராணுவ வீரனுடைய தியாகத்தை இராணுவ வீரர் எதிர்த்து போடுறாரு, மரணிச்சுறாருங்கிற காட்சிகளோடு நிப்பாட்டிட்டு இதெல்லாம் ஏன் சேர்க்கணும்? ஜெய் பஜ்ரங் பலி அப்படின்னு ஒரு ஒரு இதுக்கு அசைன்மெண்ட்டுக்கு போகிறப்ப இராணுவ வீரர் கத்திட்டு போகிறார். நான் படம் பார்த்தவொடனே எனக்கு சந்தேகம் இருந்துச்சு. இராணுவத்தில் காலங்காலமாக நம்ம ஜெய்ஹிந்த் தான் கேள்விப்பட்டிருக்கோம், அதிகபட்சமாக பாரத் மாதாக்கு ஜெயன்பாங்க. ஜெய் பஜ்ரங் பலிங்கிறது அனுமானுடைய வெற்றி அப்படிங்கிற மாதிரியான ஒரு மீனிங் வருது. அதை சொல்லிட்டு ஒரு இராணுவத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு மத அடையாளத்தோட போருக்கு போகிறாங்க அப்படின்றது எந்த விதத்தில் மதச்சார்பற்ற நாட்டில் இது எதை எப்படி குறிக்குது? இது உண்மையிலே இராணுவத்தில் இருக்கா, இல்லை இப்போ சேர்த்துருக்குறாங்களாங்கிறதும் தெரியல. ஓகே, இந்த பஜ்ரங்க பலி இந்த டோனில் இந்த கடந்த 10 ஆண்டுகளாக தான் நம்ம பார்க்குறோம்.
மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு தான் வந்து அதிகமான அந்த ஸ்லோகன்ஸ் வந்து பாரத் மாதா கி ஜெய், ஜெய் பஜ்ரங்க பலி, இது போன்ற விஷயம்லாம் நம்ம வெளிப்படையாக காலங்காலமாக நம்ம வந்து ராணுவ வீரர்களை பார்த்தாலே சல்யூட் அடிப்போம், ஜெய்ஹிந்த் சொல்லுவாங்க. இதுதான் நமக்கு சின்ன வயசுல பார்த்துருப்போம். இந்த புதிய கோஷங்கள் அப்படிங்கிறதெல்லாம் புதுசாக இருக்குது. இவர் ஒரு திருமுருகன் காந்தி என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் முழக்கம், ஆர்எஸ்எஸ்ஸின் முழக்கம், இது ஜெய் பஜ்ரங் பலிங்கிறது ஆர்எஸ்எஸ்ஸின் ஒரு பிரிவில் பேசக்கூடிய முழக்கம். அதை ராணுவ வீரர்கள் வந்து ஒரு போருக்கு போகிறப்ப பயன்படுத்திட்டு போகிறாங்க இந்த வார்த்தையை அப்படிங்கிறப்ப ராணுவத்தில் இது 2 கேள்வி இருக்கு. பஜ்ரங் தள்ங்கிறது ஆர்எஸ்எஸ் ஒரு துணை அமைப்பு. பஜ்ரங் தள்ங்கிறது ஒரு துணை அமைப்பு, அது தனியாக இருக்குது. அதுதான் ஏற்கனவே கர்நாடகா தேர்தல் தடை செய்யப்பட்டுச்சு, நாங்கள் வந்து தடை செய்யப்படுவோம்னு சொன்னாங்க. அது பெரிய விவாதமாச்சுன்னு வச்சுங்க. இந்த கோஷம் வந்து ஆர்எஸ்எஸ்ஸின் ஒரு பிரிவில் பயன்படுத்தப்படக்கூடிய கோஷம். இப்போ என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த வார்த்தையை உண்மையில் ராணுவத்தை சேர்த்துருக்காங்களா இப்போ, இல்லை இந்த படத்துக்காக திரிக்கப்பட்டிருக்காங்களா? 2 கேள்வி இருக்கு. இது எதுவுமே தெரியாமல் சில கூமுட்டைகளை படத்தை பார்த்துட்டு வந்து படம் வந்து ஆகா ஓகா, உண்மையில் நல்ல படம். நீங்கள் படமாக பார்க்குறப்ப படம் வந்து ஒரு ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். ஒரு பெண்ணுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப தெளிவாக படத்தை வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. மூன் வரதராஜனுடைய கதையை வந்து ஒரு பெண்ணுடைய பாயிண்ட் ஆஃப், மனைவியினுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொன்னால் தான் தமிழ்நாட்டில் ஒரு ரீச் ஆகும். அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அரசியல், நுணுக்கமான அரசியல், இந்த படத்தால் சிறுபான்மை மக்கள் பாதிக்கப்பட போகிறாங்கங்கிற அது எதுவுமே தெரியாமல் சிலர் வந்து பொங்கிட்டாங்க படத்தை பார்த்துட்டு. ஆனால் இப்போ ரியலைஸ் பண்ணுறாங்க, ஓஹோ அதெல்லாம் படத்தில் இருக்குது, இதெல்லாம் வந்து உள்ளே வச்சுருக்காங்க, நம்ம தெரியாமல் நம்மளே மறந்து இந்த படத்தை ரசிச்சிருக்கோம். உள்ளுக்குள்ளே அங்கங்கே வந்து இது வந்து அப்படியே என்ன சொல்லுவாங்க, சர்க்கரை தடவை விஷம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி. ஏற்கனவே அவங்களுடைய ஓப்பன் ப்ரொபகண்டா மூவியான காஷ்மீர் ஃபைல்ஸாக இருக்கட்டும், ரசாக்கராக இருக்கட்டும், ஆர்டிகல் 3 கேரளா ஸ்டோரிஸாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நேரடியான ப்ரொபகண்டா மூவிஸ். அந்த மூவிக்கெலாம் பெருசாக மக்கள் மத்தியில் எடுபடலை. ஆனால் இந்த படம் வந்து கமர்ஷியலாக ஒரு வெற்றி படம். அந்த கமர்ஷியலுக்குள்ள ஒரு ஐஸ்கிரீம் மேலே எப்படி ஒரு இதை வைக்கிற மாதிரி நுணுக்கமான அரசியலில் ஓப்பனாகவே பண்ணியிருக்காங்க. ஜெய் பஜ்ரங் பலி, ராணுவம் இப்படித்தான், ராணுவத்தை இதுதான் சொல்லுவாங்க, மிலிட்ரி தீவிரவாதிகளும் சிறுவரை பயன்படுத்துகிறாங்க, ராணுவ வீரர்களுக்கு அவங்க எதிரி. படம் பார்த்துட்டு இங்கே ஒட்டுமொத்தமாக வெளியில் வரப்ப ஒரு இந்திய ராணுவ வீரரை ஒரு இஸ்லாமிய தீவிரவாதி கொண்டுட்டான். இதுதானே கதை, இதுதான் இதுக்கு எண்டு, இதுதானே நீங்கள் இதெல்லாம் சொல்ல வரீங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு கோபம் வருமா இல்லையா? பல ஊர்களில் வந்து சில தவறான கோஷங்கள் தியேட்டரில் எழுப்பப்படுது. சென்னையில் தேட்டரில் எழுப்பப்பட்டுச்சு, ஆந்திராவில் சில தேட்டரில் எழுப்பப்பட்டிருக்கு. நீங்களா ஏன்டா இங்கே இருக்கீங்க போங்கடா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இந்தியாவில் ஒரு சமூகம் இன்னைக்கு வந்து மிகப்பெரிய அளவில் பின்னோக்கி ஒடுக்கப்பட்டு பயந்து அடங்கி போய் கிடக்கிற நேரத்தில் மேலும் மேலும் அவங்கள போட்டு அடிக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன நியாயம் வந்துச்சு? இன்னைக்கு ராணுவ வீரர்களுடைய வாழ்க்கை வரலாறு, ஏன் மூன் வரதராஜனுடைய வாழ்க்கை வரலாறு தமிழ்நாட்டில் எடுக்கணுமா? மேஜர் சரவணன் திருச்சியில் ஒரு பெரிய ராணுவ வீரர் இறந்தார், அவருடைய வீர தீரங்கள்லாம் எடுக்கலாமே. உசிலம்பட்டி பக்கத்தில் ஒரு கிராமமே ராணுவ வீரருடைய கிராமம் தான், முழுவதுமாக ராணுவ வீரர்கள் தான் இருக்காங்க. அந்த கிராமங்களில் இன்றைக்கி வரைக்கும் கூட அடிப்படை வசதின்ற வரையான சிக்கல்லாம் பிரச்சனைலாம் வந்துகிட்டு இருக்கு. ஏன் நீங்கள் அதெல்லாம் ஏன் முகுரு மகந்தராஜன் அந்த வரதராஜனுடைய அந்த கம்யூனிட்டி ஏன் மறைச்சிங்க? இல்லை அவர் கேட்டார், அவர் எங்கள் அப்பா வந்து சொன்னார், எங்கள் மனைவி சொன்னாங்க, அவருடைய இந்தியனாக தான் பார்க்கணும், அவருடைய ஜாதி அடையாளத்தை காட்டிடுறாங்கன்னு. ஏன்னா தமிழ்நாட்டில் அந்த அடையாளத்தோடு எடுத்தால் படம் ஓடாது, அது அவங்களுக்கு தெரியும். இல்லை அப்படி பார்க்கும்போது வந்து ஒரு இயல்பான ஒரு விஷயத்தை இயல்பாக கொடுக்குறதுல இங்கே எதுவும் சிக்கல் இருக்கா? ஏன்னா வந்து மதுவந்தி வந்து கூட அந்த ஒரு கருத்தை வச்சாங்க, அவர் வந்து எந்த சமூகத்தை சார்ந்தவர்ன்றதை நீங்கள் ஏன் வந்து படத்தில் காட்டல, அதை ஏன் திட்டமிட்டு மறைச்சிங்க, அப்போ அந்தளவுக்கு திராவிட கருத்தில் வந்து உங்களை ஆதிக்கம் செலுத்துதா அப்படின்ற ஒரு விமர்சனத்தை முன்வைக்கிறாங்களே. இல்லை ஆதிக்கம் செலுத்துகிறாங்களா அப்படிங்கிறது வெகுஜன மக்கள்கிட்ட அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு கதை சொல்லப்பட்டால் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு கதைக்கு உண்மையாக ஒரு முகுந்த் வரதராஜன் யார், ஒரு உண்மை கதையை அடிப்படையாக நீங்கள் படம் எடுக்கிறீங்க. அப்போ உங்களுக்கு தேவையில்லாத விஷயத்தை மறைக்க தெரியுதுல்ல, அப்போ இதை நீங்கள் மறைச்சிருக்கணுமா, சமூக நலன் கருதி இதை மறைச்சிருக்கணுமா இல்லையா? முகுந்த் வரதராஜன் யார் அப்படிங்கிறது நைனாங்கிற படத்தில், நைனாங்கிற வார்த்தையை நம்ம தமிழ்நாட்டில் யார் பயன்படுத்த தெரியும், அதை கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டாக இருந்துச்சு அந்த படம். ஆமாம், அப்படிங்கும் போது உங்களுக்கு தேவையாங்கிற பட்சத்தில் உங்கள் படம் ஓடணுங்கிறதுக்காக சில விஷயத்தை நீங்கள் மறைக்கிறீங்க. அதே மாதிரி மற்ற விஷயங்களும் சில விஷயங்களை ஹைட் பண்ணியிருக்கணுமே. பிராமின் குடும்பத்தில் பயன்படுத்துகிற மாதிரியான அந்த வீட்டுக்குள்ளே பயன்படுத்துகிற டோன்லாம் அந்த படத்தில் பயன்படுத்திருக்க மாட்டாங்க. இந்த தோப்பனார் இந்த விஷயங்கள் மாதிரியான விஷயங்கள் எதுவுமே நம்ம ஜலம் அந்த மாதிரி ரொம்ப இயல்பான ரொம்ப சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற டோன் தான் அது இருக்கும். ஆமாம், அதை தான் திட்டமிட்டே பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். திட்டமிட்டே அதை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஏன்னா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நீங்கள் சொன்னால் போகாது, தமிழ்நாட்டில் எடுப்படாது. இப்போ மலையாளத்துலேருந்து டப் பண்ணுறாங்க, தமிழில் ரீமேக் பண்ணுறாங்க இல்லையா, அந்த படங்கள்லாம் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ பாபநாசம்னு ஒரு படம், அந்த படத்துடைய அந்த சுயம்புன்னு ஒரு கேரக்டர் கமெண்ட் பண்ணியிருப்பாரு, அதில் மலையாளத்தில் வந்து பேர் ஜார்ஜ், இங்கே சுயம்புன்னு மாற்றிருப்பாங்க. நிறைய பேரை இந்த மாதிரியான விஷயங்களை வந்து நிறையா இங்கே தமிழுக்கு அந்த மாதிரியான வேலைகளை செய்வாங்க படம் ஓடுறதுக்காக. அப்போ எல்லா விஷயத்துலையும் மறைக்க தெரிஞ்சு நீங்கள் அதையும் நீங்கள் வந்து பொதுநலன் கருதி நீங்கள் வந்து மறைச்சிருக்கணுமா இல்லையா? இன்றைக்கி அவருடைய நிலைமை என்ன இருக்குது? ஆசிஃபான்னு ஒரு பிள்ளைய ஒரு 8 வயது குழந்தைங்க என்ன நடந்துச்சுன்னு நமக்கு தெரியும்.
பல்கீஸ் பானுங்கிற ஒரு கர்ப்பிணி பெண்ணை வகுத்துக்குள்ள இருக்கக்கூடிய திசு எடுத்து தூக்கி போட்டு எரிச்சாங்க. அது தெரியும். இன்னைக்கு வட இந்தியாவில் வீடு அவன் மேலே ஏதோ ஒரு கேஸ் இருந்தால் வீட்டை போன இடிச்சிடுறாங்க. இன்னைக்கு இந்த மாதிரியான சூழ்நிலையில் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னும் அவர்களுக்கு என்னதான் நீங்கள் செய்ய போறீங்க? உங்களுக்கு இந்த காசை வச்சு நீங்கள் என்ன வாழ போறீங்க? இப்படி ஒரு நீங்கள் நல்ல படம் எடுக்க வேணாங்களே, மக்கள் கொண்டாடுறாங்க. வாழைன்னு படம் எடுக்கிறாங்க, வாழ்வியலை சொல்றீங்க. அதே மாதிரி இவர் முகுந்தவரதாஜனுடைய வாழ்வியலை சொல்லுங்க, வேணாம்ல. அது கூட சேர்ந்து ஏன் இதை பண்றீங்க? இந்த படத்தை நாங்கள் ராணுவ வீரருக்கு போட்டு காமிச்சோம், ராணுவ மேஜர்ஸ்லாம் அவங்க பார்த்து ரொம்ப புலங்காயுதம் அடைஞ்சிட்டாங்க, உடனே நீங்கள் வந்து ராணுவத்தில் சேருங்கன்ட்டாங்க. சிவகார்த்தியன் பேசுகிற பேச்செல்லாம் காதல் ரத்தம் வந்துடும் போல. ராணுவ படத்தில் நடிச்சா ராணுவம் சேர்ந்துடலாமா? நான் ஒரு படம் எடுக்கிறேன், நாளைக்கு காலையில் போய் என்னை ராணுவத்தில் சேர்த்துருவாங்களா? என்ன காமெடியா இல்லை இதெல்லாம்? படம் ஓடணுங்கிறதுக்கு என்னமான பேசுவானுங்களா? சொல்கிறான் அந்த ஆள் சிவகார்த்தியன் வந்து சொல்கிறாப்புல, இந்த மாதிரி நான் வந்து ராணுவ வீரர்களுக்கு போட்டு காமிச்சேன், நீங்கள் ஏன் ராணுவத்தில் சேரக்கூடாதுன்னு கேட்குறாங்கன்றாப்புல. இதெல்லாம் வந்து ராணுவத்தில் சேர்றதுக்கு சில எவ்வளோ பேர் போராடிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சில பயிற்சிகள் இருக்குது, கல்வி இருக்குது, உடல் தகுதி இருக்குது. ஒரு படத்தில் நடிச்ச ராணுவத்தில் சேர்த்துப்பாங்களா? அப்போ இது முழுக்க இது ஒரு ப்ரொபகண்டா மூவிஸ் பண்ணியிருக்காங்க. அது படத்துலேயே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, இது வரைக்கும் ரொம்ப சென்சிட்டிவான மிலிட்ரி கேம்பஸ்குள்ளெல்லாம் படத்தை ஷூட் பண்ணியிருக்காங்க. வெளியாட்கள் உள்ளே போக முடியாத இடங்கள்லாம். அப்போ இந்த இடத்துல பெர்மிஷன் யார் கொடுத்தா? அப்போ திட்டமிட்டே எடுக்கப்பட்ட ஒரு படம். இந்த படம் எடுத்தால் பிரச்சனையாகும்னு தெரியும். அதுக்காகவே படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாள் டெப்டி சிஎம்ஐ கொண்டு போய் படத்தை காமிச்சு ரிலீஸ் ஆகிறதுக்கு முதல் நாளே படம் பார்த்துட்டாங்க, பாராட்டிட்டாங்க, பெருசாக எதிர்ப்புகள் வந்துடக்கூடாதுன்னு அவங்க ஃபோட்டோவை போட்டு விளம்பரம் பண்ணிட்டாங்க. இது எல்லாமே பக்கா பிளான். இதை வந்து இவங்க தேவையில்லாமல் மற்ற அரசியல்வாதிகள் படத்தை பார்த்துட்டு அவங்க தேவையில்லாமல் யூஸ் பண்ணி தான் பிரச்சனைகள் வருது. ரைட். இப்போ இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து, இப்போ எச் ராஜா வந்து கைது செய்யணும்னு சொல்லிட்டு இஸ்லாமிய அமைப்புகள் ஒரு முழக்கத்தை வைக்கிறாங்க. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, காஷ்மீரில் இராணுவத்தால் கொல்லப்பட்ட புர்கான் வாணி என்பவருக்காக சென்னையில் வந்து ஜவஹர்லாவும் திருமாவளவனும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அப்படின்ற ஒரு விஷயம். இப்படி வந்து ஒரு பொய்யான செய்தியை எச் ராஜா பரப்பியிருக்காருன்ற விஷயம். அதுக்காக அவர் மீது நடவடிக்கை எடுக்குன்னு சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து படத்தினுடைய கதாநாயகனாக இருக்கக்கூடிய சிவகார்த்தியினுடைய தந்தை வந்து சில ஆண்டுகள் முன்பு இறந்துட்டாங்க. அந்த இறந்தது காரணம் ஜவஹர்லா தான் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எச் ராஜா பரப்புறாரு, அவர் பேசியிருக்கிறார் அப்படின்ற ஒரு செய்தி. இதுக்காக அவர் மீது வந்து கைது செய்கின்ற அளவில் ஒரு கோஷத்தை முதல்ல அவர் சொன்ன 2 குற்றச்சாட்டு. சிவகார்த்தியினுடைய அப்பா தாஸ் அவர்கள் திருச்சி மத்திய சிறைச்சாலையில் கண்காணிப்பாளர் இருக்கார், சூப்பரண்டாக இருக்கார். அவர் பணியில் ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனார். வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கப்ப அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போனார். அதற்கு பிறகு என்ன நடந்ததுங்கிற சிவகார்த்திகனே பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு. அவருடைய வேலை நேரத்தில் ஒரு சிவியர் அட்டாக் வந்து அந்த யூனிஃபார்மோட அந்த இதுலேயே இறந்துட்டார், ஜெயிலேயே இறந்துட்டார். இதில் எங்கே வந்து ஜவஹர்லாவும் இவர் வந்தாங்க? இது அப்போ பொய்ன்னு தெரிஞ்சு போச்சு. இது எச் ராஜாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அவதூற பொய்யை சொல்லிகிட்டே இருப்பார். அந்த தான் இது. ரெண்டாவது, அந்த கொல்லப்பட்ட ஒரு தீவிரவாதியக்காக இங்கே போராடினாங்க அப்படின்னு. எங்கே போராடினாங்க, எத்தனை தேதி போராடினாங்க, எத்தனை மணிக்கு போராடினாங்கிற டேட்டாஸ் கொடுக்கணுமா இல்லையா? போகிற போக்கில் மைக்கி நீட்டினோடனே ஏதாவது ஒரு பொய்யை அவதூற பரப்பிட்டு போகிறது. எச் ராஜா இவர் திருமாவளவன் இவர்களை வந்து தேச துரோகி அப்படின்னு ஒரு படிக்கு மேலேயே போய் இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவரையும் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவரையும் எந்த பதவியிலே இல்லாத ஒருத்தர் பேசுகிறார். இன்றைக்கி ஒரு கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் பாஜகவுடைய செயற்குழுவுடைய தலைவராக இருக்கார், ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருக்கார். மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், 4 லட்சம் பேர் ஓட்டு போட்டு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், மக்கள் பிரதிநிதி, ஒரு கட்சியினுடைய தலைவர். ஜவஹர்லால் 1.5 லட்சம் ஓட்டு போட்டு ஒரு சட்டமன்ற உறுப்பினர், அவரோட கட்சிக்கு தலைவர். அந்த கட்சிக்கு 2 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, இந்த கட்சிக்கு 4 சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, நாடாளுமன்ற உறுப்பினர் 2 பேரும் ஒரு கட்சியினுடைய தலைவர். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட தலைவர்கள் 2 பேருமே, மக்களால் ஓட்டு போட்ட தலைவர்கள். அப்படிப்பட்ட மக்கள் பிரதிநிதியை போகிற போக்குள்ள எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் இவர் பேசுறதுங்கிறது வந்து ஒரு பரபரப்புக்காக, ஒரு குற்றச்சாட்டை அள்ளி எரியணுங்கிறதுக்காக பேசியிருக்காரு. அதுக்கு அவங்க சம்மந்தப்பட்ட ஆட்கள் என்ன நடவடிக்கை எடுப்பாங்க. ரொம்ப முக்கியமாக வந்து இப்போ இப்படி ஒரு போராட்டத்தை வெளிப்படையாக இஸ்லாமிய அமைப்புகள் நடத்துகிறாங்க. குறிப்பாக அந்த அமரன் படத்துக்கு எதிராக ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க அப்படிங்கிற விஷயத்துக்காக எச் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, அமரன் படம் தேசப்பற்று வளர்க்கக்கூடிய ஒரு படம். அந்த படத்துக்கு எதிராக இப்படி வந்து இஸ்லாமியர்கள் போராட்டம் பண்ணுறதுக்கு தமிழக அரசு, குறிப்பாக திமுக அரசு அனுமதி கொடுக்குது. நாட்டினுடைய தேசப்பற்றுக்காக, நாட்டின் வளர்ச்சிக்காக ஆர்எஸ்எஸ் பல நல்ல விஷயங்கள்லாம் செய்யுது. அந்த ஆர்எஸ்எஸோட பேரணிக்கு நீங்கள் 1000 கேள்வி கேட்டு பேரணிக்கு நடத்துறதுக்கு நீங்கள் அனுமதி மறுக்கிறீங்க. ஆனால் அந்த இஸ்லாமிய மக்களோட போராட்டத்தை மட்டும் நீங்கள் இவ்வளோ ஸ்பேஸ் கொடுக்குறீங்க அப்படின்ற ஒரு காட்டமான விமர்சனத்தை திமுக அரசு மீது வைக்கிறார். எப்படி பார்க்குறீங்க? கூட்டணி கட்சிகளே போராட்டம் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்குது திமுக. அதுக்கு மேலே புரிஞ்சுக்கணும். திமுக கூட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி தான் திருமாவளவனாக இருக்கட்டும், ஜவஹர்லால் இருக்கட்டும். அவங்களுடைய பிரச்சனையை அரசாங்கத்துக்கு நேராக போய் ஒரு மனுவாக கொடுத்துருக்கலாம். முதலமைச்சரை பார்த்து நாளைக்கு காலையில் கோட்டைக்கு வரணும், திருமாவளவன் அவர்களும் ஜவஹர்லாலும் போய் இந்த மாதிரி படத்தில் இந்த மாதிரி காட்சிகள் இருக்குது, நீங்கள் எதாவது நடவடிக்கை எடுன்னு கொடுத்துக்கலாம். அப்போ அவங்க வீதிக்கு வந்து கூட்டணியில் இருந்தாலும் அவங்களுடைய உரிமைகளை சொல்கிறதுக்கு களத்தில் இருந்து இறங்கி தான் பேச வேண்டிய சூழ்நிலை நிற்கிது கூட்டணிக்குள்ளே இருந்தால்.
இன்னைக்கு தமிழ்நாட்டில் எல்லா பிரச்சனைக்கும் எல்லா சமூக அமைப்புகளும் எல்லா கட்சிகளும் போராட்டங்கள் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இதில் எங்கே வருது? ஊர்வலமும் போராட்டமும் வேற வேற. அதை முதல்ல அவர் புரிஞ்சுக்கார என்னன்னு தெரியல. ஊர்வலம் நடத்துறதும் பேரணி நடத்துறதும், பேரணியில் நீங்கள் கத்தி எடுத்துகிட்டு போகிறீங்க, கம்பு எடுத்துகிட்டு போகிறீங்க. இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு மட்டும் இல்லை, எந்த அமைப்புகள் ஊர்வலம் போகிறப்ப சில ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அது இவங்களுக்கு மட்டும் தனியாக இல்லை. அது கோர்ட்டுக்கு போய் கோர்ட்டு கொடுக்குற ஆர்டர் பிரகாரம் தான் எல்லா அமைப்புகளும் ஊர்வலங்கள் பேரணிகள் நடத்துகிறாங்க. போராட்டங்கிறதுக்கு என்ன இருக்கும் உங்களுக்கு? போராட்டமும் ஊர்வலம் ஒன்றா? இல்லை, அந்த போராட்டம் நடத்துக்கான ஸ்பேஸ் நீங்கள் கொடுக்கூடாது. அனுமதி இல்லாத போராட்டம் உடனே கைது செஞ்சிருக்கணும். உங்ககிட்ட தான் காவல்துறை அனுமதி வாங்கி தான் பண்ணியிருப்பாங்க. அனுமதி வாங்காம எப்படி போராட்டம் பண்ணியிருப்பாங்க? அனுமதி வாங்காம போராட்டம். அனுமதி அவங்களுக்கு கொடுக்குறீங்க, ஏன் ஆர்எஸ்எஸ் அனுமதி கொடுக்க மாட்டேங்கிறீங்க? போராட்டம் வேற, ஊர்வலம் வேற இல்லையா உங்களுக்கு? நீங்கள் இந்த தெருவுக்குள்ள தான் போவேன், ஊர்வலம் போவேன்னு கேட்பீங்க. நாங்கள் இதெல்லாம் கொண்டு போவோன்னு ஊர்வலம் போவேன்னு கேட்பீங்க. அது கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டு சில டைரக்ஷன் கொடுக்குது, இந்தந்த பகுதிகள் தான் நீங்கள் போகணுன்னு. இல்லை, எங்களை நாங்கள் ஆர்எஸ்எஸ் சார்ந்த ஒரு பேரணி நடத்துறதுக்கு எங்களை கோர்ட்டு வாசப்படி ஏற வைக்கிறீங்க. இந்த போராட்டத்துக்கு நீங்களே தமிழக அரசு நீங்களே முடிவு பண்ணிருங்க. அப்போ உங்கள் கூட்டணி கட்சி உங்களோட கூட இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு இவ்வளோ ஃப்ரீ ஸ்பேஸ் கொடுக்குறீங்களே? இல்லை, முதல்ல 2 விஷயம். போராட்டம் வேற, ஊர்வலம் பேரணி வேற. பேரணிங்கிறது மிகப்பெரிய கூட்டம் சேரும். அதுவும் ஆர்எஸ்எஸ் பேரணி நடக்கிறப்ப ஏதாவது சிக்கல் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். ஒரு குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே போவாங்க, குறிப்பிட்ட கோஷங்கள் போடுவாங்க. அதனால தேவையில்லாத ஒரு பதட்டம் ஏற்படும். ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துலேயும் அந்த மாதிரி தடைப்படி வச்சுருந்தாங்க. 2வது, உண்மையாக சொல்ல போனால் திமுக ஆட்சியில் தான் பேரணிக்கு அனுமதியே கிடச்சி. இவங்க நீங்கள் கடுமையாக எதிர்க்கக்கூடிய திமுக ஆட்சியில் அனுமதி, ஜெயலலிதா அவர்கள் இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி இல்லை, எல்லாருக்கும் தெரியும். அப்போ காலங்காலமாக ஆர்எஸ்எஸ் பேரணியில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும், ஏதாவது பிரச்சனை நடந்துடும்னு ஆளுங்கட்சியில் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் அதை நினைக்கிறாங்க. அதனால தான் கோர்ட் வரைக்கும் போகிறாங்க. திமுக ஆட்சி வந்த பிறகு தான் ஆர்எஸ்எஸ் பேரணிக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. பேரணி, அந்த ஆர்எஸ்எஸ் பேரணியில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்துடும், குறிப்பிட்ட ஏரியாவுக்குள்ளே தான் போகணும்னு சொல்லுவாங்க, ஏதாவது கோஷங்கள் எழுப்பிடுவாங்க, அதனால ஒரு பதட்டம் ஏற்பட்டுரும் அப்படிங்கிற ஒரு சொல்லுங்க. இதே இது பாஜக போராட்டம் ஆர்ப்பாட்டம் நடத்து யாரும் கொடுக்காம இருக்காங்களா? பாஜக மத்திய மாநில அரசை எதிர்த்து போராட்டம் பண்ணுறாங்க, ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. வேற கட்சிகள் அதிமுக போராட்டம் பண்ணுது, ஆர்ப்பாட்டம் பண்ணுது. இப்படி போராட்டம் ஆர்ப்பாட்டம்ங்கிறது வேற, பேரணி வேற. இந்த பேரணியில் சர்ச்சைகள் இருக்கிறதுனால அவங்க கோர்ட்டுக்கு போகிறாங்க. சரி, ரைட், ஓகே சார். இப்போ அந்த அமரன் படத்தை ஒரு சீரியஸான சார்ஜை எச் ராஜா இஸ்லாமிய அமைப்புகள் மீதும், பிறகு அந்த இஸ்லாமிய அமைப்புக்கு ஆதரவாக திமுக அரசு இருக்குன்றது வைக்கிறாங்க. ரெண்டாவது, அவங்க இவங்க மேலே வைக்கிற விஷயம் அந்த கைது செய்யணுன்ற விஷயம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப கிறிஸ்பாக ரொம்ப சீரியஸான ஒரு இஷ்யூஸை எச் ராஜா இவங்க மீது ஒதுக்கிறார். அப்படி இருக்கும்போது எச் ராஜா கைது செய்யப்படணும்னு சொல்லி அந்த சீரியஸான விஷயம், அதுக்கான வாய்ப்பு இருக்கா? எப்படி நீங்கள் தமிழக அரசு எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? இல்லை, இதில் என்ன அடிப்படை ஆதாரம் இருக்குது? இந்த படத்தை ரிலீஸ் பண்ணது ரெட் ஜெயண்ட் தான். படத்தை பார்த்துட்டு கண்ணீர் விட்டது முதலமைச்சர், துணை முதலமைச்சர் தான். எங்கே ஆதரவாக இருக்கிறாங்க? யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முத நாள் கூட்டு போய் சிவகார்த்திகேயன் படத்தை கொண்டு காமிச்சிட்டு முதலமைச்சர் பார்த்துறாரு, சாய் பல்லவி நடிப்பை பார்த்து கண்ணீர் வருதுன்னாங்க. அதுக்கு எதிர்க்கட்சியில் வேறு மாதிரிலாம் பேசினாங்க. ஏர் ஷோ நடந்துச்சு, அது 4 பேர் இறந்து போனாங்களே, அதுக்கெல்லாம் அவங்களுக்கு கண்ணீர் வரலையா? அப்படி சாய் பல்லவி கணவர் இறந்து போனதாலும் உங்களுக்கு கண்ணீர் வருதான்னு எதிர்க்கட்சியில் விமர்சனங்கள்லாம் வச்சாங்க. அப்போ யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க? தேசப்பற்ற இவர் சொல்கிற அதே தேசப்பற்ற ஊற்றக்கூடிய படத்தை ரெட் ஜெயண்ட் தான் ரிலீஸ் பண்ணியிருக்கு. முதலமைச்சர் தான் பாராட்டி இருக்கிறாரு, துணை முதலமைச்சர் அதை இப்போ ரிலீஸே பண்ணுறாரு. கூட்டணி கட்சியில் இருந்தாலும் அவங்க எதுக்குறாங்க. இதில் எங்கே உள்ளடி வேலை வந்துச்சுன்றாங்க. இதில் யாருக்கு சப்போர்ட்டாக இருக்கா? சொல்லப்போனால் அரசாங்கத்துக்கு இவர் தான் தேங்க்ஸ் சொல்லணும். நீங்கள் நேற்று போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கீங்க, எல்லா தேட்டருக்கும். இந்த மாதிரி அமைப்புகள் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் பண்ண பிறகு தமிழக அரசாங்கம் சாரும் அமரன் படம் வரக்கூடிய தேட்டர்லாம் போலீஸ் பாதுகாப்பு போட்டிருக்கிறாங்க. இப்போ நீங்கள் யார் எச் ராஜா திமுகவுக்கு நன்றி தான் சொல்லணும். தேசப்பற்றி ஊக்குவிக்கிற படத்துக்கு போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குறாங்க, முதலமைச்சர் பாராட்டுறாரு. அப்படிங்கும்போது இதில் எங்கே கூட்டணி வந்துச்சு? அடிப்படை அதுக்கே அடுத்த கேள்வி கேட்டீங்க, நீங்கள் இந்த மாதிரி வழக்கு போடணும் அவங்க மேலே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன அடிப்படையில் வழக்கு போடுவீங்க? தன் சார்ந்த சமூகத்தை ஒரு தப்பாக சித்தரிச்சிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் ஒரு அவனோட கோரிக்கையை வைக்கிறதுக்கு அதில் என்ன தவறு இருக்குது? எல்லாருக்கும் அந்த உரிமை இல்லை. ஒரு பொய்யான குற்றச்சாட்டை வச்சிருக்கிறதா சொல்லி இஸ்லாமிய அவர்கள் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி சிவகார்த்திகேயனோட தந்தை இறந்ததுக்கான விஷயத்துக்கு எச் ராஜா என்ன விஷயத்த சொன்னார்ன்றது ஒன்றும். ரெண்டாவது ஒரு புர்ஹானிவான் அவர் இறந்துட்டார் அப்படிங்கிறதுக்காக இங்கே ஒரு இரங்கல் கூட்டத்தை இவங்க ஜவஹர்லாலும் திருமாவளவன் நடத்தினாங்க அப்படின்ற ஒரு பொய்யான குற்றச்சாட்டு. அதாவது தேச விரோதிகளாக திருமாவளவனையும் ஜவஹர்லாலையும் போர்ட்ரேட் பண்ணக்கூடிய விஷயத்தை எச் ராஜா செய்கிறாரு அப்படிங்கிறத நடவடிக்கை. இல்லை, ரெண்டுமே பொய் தானே. இப்போ இவர் சிவகார்த்திகேயனுடைய தந்தை இறந்தது ஒரு வேலையில் எதிர்க்கிறப்ப ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருங்கிறது பழைய செய்தி. இவர் சொன்ன விஷயமும் பழசு. இப்போ எடுத்து போட்டு அதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் சொன்ன விஷயமும் பழசு. அதுக்கு சிவகார்த்திகேயனும் பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, எங்கள் அப்பா வேலையில் இருக்கப்போ இறந்து போனாருங்கிறது சொல்லியிருக்கிறாரு. இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ரெண்டாவது, இந்த மாதிரி ஒரு தீவிரவாதியை இறந்ததுக்கு அவர் இங்கே தமிழ்நாட்டில் பேரணி நடத்தினாங்க, அதுக்கு எந்த ஆதாரமும் அவர் சொல்ல. அப்போ ரெண்டும் அவதூறான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. இது அவதூறு வழக்குகளை யாராவது அந்த அந்த கட்சியின் சார்பில் தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்குமா என்னங்கிறது தெரியல.
அந்த கட்சி ஒரு தலைவர் மத கலவரத்தை வெளிப்படையா ஒரு இனிஷியேட் பண்றாரு அப்படின்னு இன்னைக்கா பண்றாரு. அவரை கைது பண்ணா டெய்லி தான் கைது பண்ணோம். சரி, அவர் தொடர்ந்து பேசுவார், அது மாதிரி தான் பேசுவார். அவருக்கு ஆட்சி அதிகாரம் இருக்கு, இன்னைக்கு வந்து ஒரு பெரிய பவர்ல இருக்கிறாரு, மத்திய அரசினுடைய தமிழ்நாட்டு பாஜக பொறுப்பாளராக இருக்கிறாரு. அப்படிங்கும்போது அவர் பேசுவார், அவருடைய அஜெண்டாவே தான் பேசத்தானே செய்வாங்க. பேசுவாங்க, அதுக்கு எதிர்வினை சம்மந்தப்பட்ட ஆட்கள் நடவடிக்கை எடுக்கிறாங்களா, வழக்கு போடுறாங்களாங்கிறதுலாம் அவங்களுடைய முடிவு தான். இல்லை சார், மிக்க நன்றி. நன்றி.